சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நேதாஜி மக்கள் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். அந்த இடி ரைடு அப்படின்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்தா அது இடைக்கால தடை விதிச்சாங்க. அது இப்போ என்ன ஆச்சு? காத்துல போன மாதிரி போயிருச்சு. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கு? அந்த சம்பந்தப்பட்ட இடி அதிகாரிகளை மாத்திட்டாங்க மத்திய அரசாங்கம். அதனால ஸ்டாலின் அங்கே எப்போவுமே டெல்லிக்கு வந்து தப்பு பண்ணிட்டு போயிட்டு வந்தாருன்னா எப்போவுமே ஒரு மாற்றம் இருக்கும். முன்னாடி வந்து G2 வந்து ரைடு அடிச்சாங்க. ஸ்டாலின் அங்கே போய் நிர்மலா சீதாராமனை டெல்லி ஏர்போர்ட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். ரைடு மறுநாளே நின்று போச்சு. அப்போவே நினச்சோம் பாஜக உங்களோட திமுகவுக்கு உதவியை செய்யலாம். அதே மாதிரி இதில் வந்து 1000 கோடி வேகமாக விசாரித்தாங்க. ஸ்டாலின் அங்கே இப்போ டெல்லி போயிட்டு வந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரை அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. யாரு? இவங்க இடி. சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்தது மிகப்பெரிய குற்றம் அது. ஏன்னா சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஆடக்கூடாதுங்க. இந்தியாவில் வந்து ஜனநாயக நாடு, ஒவ்வொருவரும் தன் கடமையை ஒழுங்காக செய்யணும். நான் கேட்குறேன், 1000 கோடி கொள்ளையடிச்சு ஊழல் விசாரிக்கிறீங்க. அமித்ஷா சொல்கிறாரு 49,500 கோடி ஒரு வருஷத்தில் ஊழல் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக். எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் மக்களுக்கு. 40,000 கோடி தான் கணக்கிலேயே காமிக்கிறாங்க அரசாங்கத்துக்கு வருமானம். ஊழல் பண்ணுறது மொத்த வருமானத்தை விட 49,500 கோடி. இதை சாப்பிட்றவங்க பூரா அரசியல்வார். மக்களுக்கு வர வேண்டிய பணம் சாப்பிட்றவங்க பூரா அரசியல். இவ்வளவு பெரிய ஒரு ஊழலுதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் சுப்ரீம் கோர்ட்டு. ஈடியுடைய கருத்தையே கேட்காம 5 நிமிஷத்தில் இந்த வழக்கை சரியாக விசாரிக்காமல் ஸ்டேன்னு கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்டின் தவறை தட்டி கேட்பது யார்? இம்பீச்மெண்ட் கொண்டாந்து பல ஜட்ஜுங்களை வெளியில் தள்ளுங்கிற. இப்போ ஒரு ஜட்ஜு அந்த டெல்லியில் வச்சுருந்தார் இல்லை? ஆமாம். இது அவர் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்க, பதவி நீக்க. நிறைய பேர் அனுப்புங்கிற. எல்லோரும் பதவியை தவறாக பயன்படுத்துகிறார்கள். மக்கள் மன்றத்திலிருந்து நான் கேட்குறேன், மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாளுங்க. நீங்கள் மக்களுடைய சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட்டு. நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுன்னு தானே சொல்லலாம். நீங்கள்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, மக்களின் வேலைக்காரர்கள். மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிடுறவங்க. நீங்கள் மக்களுக்கு துரோகம் பண்ணலாமா? எல்லாரையும் தாங்க. எப்படி துரோகம் பண்ணுறீங்க? ஒரு இதை கொடுத்தீங்கன்னா, சாதாரண தனி மனிதனுக்கு எதிராக ஸ்டே கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, எக்ஸ்பர்ட் ஸ்டேன்னு பேர் அதுக்கு. தனி மனிதனுக்கு எதிராக நீங்கள் இந்த ஸ்டேயை கொடுக்கலாம். ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, அது 1000 கோடி ஊழலை விசாரித்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனம் அது இடி. அதற்கு எதிராக 5 நிமிஷத்தில் விசாரிக்காதுன்னு சொல்றதுக்கு நீ யார்? ஒரு ஊழலை விசாரிக்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்களுக்கு தான் கேட்குறேன். சும்மா ஃபேஸ் வேல்யூ தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் வந்துட்டா உடனே ஸ்டேயா? சரி, இந்த ஈடிங்களுக்கு தான் ஸ்டே கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரை பெட்டிஷன் போட்டிங்களா அந்த ஸ்டேயை ரத்து பண்ணுறதுக்கு? அப்போ நீங்களும் துணையாக இருக்கிறீர்கள்ங்கிறது தான் அர்த்தம் மத்திய அரசாங்கமும் ஈடிக்கு. இப்போ அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ மத்திய அரசாங்கமும் இந்த ஊழலுக்கு துணை போகிறதா? சுப்ரீம் கோர்ட்டு தான் ஊழலுக்கு துணை போச்சு. பிஜேபி மத்திய அரசாங்கம் அதை சட்டப்பூர்வமாக நீக்காம நீங்கள் மட்டும் எப்படி துணை போனீங்க? நீங்கள் மட்டும் இன்னைக்கு வர அதை ரத்து செய்யாமல் இருக்கீங்க. முதல்வரின் பயணம் தான் காரணம். ஆமாம் ஆமாம். அப்போதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதில் கொடுத்தா பரவாயில்ல. பொன்முடி கேஸில் 3 வருஷம் ஊழலில் தண்டனை சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குறான். திருப்பி மந்திரியாகடான்னு எங்கெங்கே போய் சொல்கிறது? இந்த நாடு நாசமாக போயிட்டு இருக்குங்க. எல்லா துறையும் சிஸ்டமே ரஜினிகாந்த் சொன்னபடி கொலாப்ஸ் ஆகி போச்சு. எவ்வளோ பேர் யாரையுமே நம்ப முடியல. யாவருக்கும் பொறுப்பு இல்லை. ஊழல் செஞ்சு 3 வருஷம் தண்டனை மந்திரியாக்குன்னு ஒரு நீதிமன்றம் சொல்லுதுன்னா அதெல்லாம் ஒரு நீதிமன்றமாங்க? இன்னைக்கு 1000 கோடி ஊழல் விசாரிக்காதுன்னு கொடுக்குறான் ஸ்டே. அப்புறம் என்னங்க நீதிமன்றம்? நீதி எங்கே போய் எங்கெங்க எதிர்பார்ப்பீங்க? அங்கே பீச்சில் வந்துக்கிட்டு பீச் என்ன சுடுகாடா? இனிமேல் யாரையும் பீச்சில் புதைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த உயர்நீதிமன்றம், அதே உயர்நீதிமன்றம் நைட்டு 2 மணிக்கு ஸ்பெஷல் செஷன் ஜட்ஜு வீட்டில் விசாரணை வச்சு கருணாநிதிக்கு சமாதிக்கு இடம் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ உயர்நீதிமன்றம் தான் சொன்ன தீர்ப்பையே மாற்றி கொடுக்குறான். 2 மணிக்கு விசாரிக்கிறாங்கன்னா இதெல்லாம் நாடாண்டு சுடுகாடா? நீதிக்கு நம்ம எங்கே தாங்க போகுது? சாதாரண மனிதனா நீதியை மறந்துடுங்க. இந்த நாட்டில் சாதாரண ஏழைகளுக்கு, பணம் இல்லாதவனுக்கு, பதவி இல்லாதவனுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்காது. ஒரு கருணாநிதிக்கு 2 மணிக்கு கோர்ட்டு வைப்பாங்க. ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் பொதுக்குழு பிரச்சனைனா 2 மணிக்கு கோர்ட்டு வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இந்த நாட்டிலே
இப்போ வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தனால் இந்த நாட்டில் நீதியே வாங்க முடியாது. அவனுக்கு வக்கீல் வைக்கவே பணம் இருக்காதுங்க. அவனுக்கெல்லாம் நீதி எங்கெங்க கிடைக்கும்? நீதித்துறை இப்படியா போயிட்டு நான் அந்த துறையில் இருந்தவன் வெக்கப்பட்டு பேசுகிறேன். காவல்துறையில் இருந்தேன் 25 ஆண்டு, அதையும் வெக்கப்பட்டு தான் பேசுகிறேன். 2 துறையும் தானே நாட்டின் கண்கள். நீ தானே அந்த நாட்டுக்கே நீதி கொடுக்க வேண்டிய நீங்கள் 2 பேரும் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு சாமானியன் எங்கே போய் காப்பான் நீதி? அந்த அக்கறையில் தான் கேட்குறேன். சம்மந்தப்பட்டவர்கள் சிந்தித்தால் சரி. மற்றவங்கெல்லாம் சுயநலமாக பேசுவாங்க. ஜட்ஜுங்களை திட்டக்கூடாதுப்பா, நீதித்துறையை திட்டக்கூடாது, நம்ம வழக்கறிஞராக இருக்கோம், நாளைக்கு நம்ம போனால் நமக்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பாங்கலாம் யோசிப்பாங்க. நான் ஏன் யோசிக்கலைன்னா, நான் ஒரு வழக்கறிஞருங்கிறத விட ஒரு காவல்துறையில் இருந்தவங்கிறத விட ஒரு மனிதன்கிற ஒரு மனசாட்சியோடு தான் பேசுகிறேன். எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் தான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம்? ஒரு குறைகளை தட்டி கேட்பது யார்? அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு செய்தி பார்த்துருப்பீங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த வேல்முருகன் பேசியிருப்பார். அதாவது இந்த விஜய் அவர்கள் இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அந்த ஊக்கத்தொகை அந்த அவார்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதை வந்து 2 கிராம் தங்கம் கொடுக்குறதுக்காக வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகளை நீங்கள் கூட்டிகிட்டு போய் நடிகளை கட்டி பிடிக்க வச்சு இப்போ நிற்பீங்களா அப்படின்னு ஒரு ஆபாச பேச்சான தோரணையில் பேசியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதினாலே ஆபாசம் தானே. இவங்களுக்கெல்லாம் நம்ம புத்தி சொல்ல முடியுமா? இவங்களெல்லாம் நாட்டில் அரசியல்வாதிகளுங்கிறது காலத்தின் கொடுமை. ஒரு பேச தெரிய சபை நாகரிகங்கிறது தெரிய வேணாமா? ஒரு பாவம் பெண் பிள்ளைகள் அவங்க வந்து இது கொடுக்குறாங்க, ஒரு பரிசு கொடுக்குறாங்க. பரிசு வேணான்னு சொல்லி இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய திறமைக்கு கிடைக்கிற பரிசு போகிறாங்க. அவர் வந்துட்டு அவர் வயசு என்ன, அந்த குழந்தைங்க வயசு என்ன, இதெல்லாம் ஒரு அநாகரிகமாக பேசுகிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறேன்? இவர்களெல்லாம் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள்ங்கிறது வெக்க. இல்லை, பெண் பிள்ளைகளை அப்படித்தான் பார்க்க தோணுது. திராவிட கருத்து ஒரு வேலை அவருக்கும் திராவிடத்துக்கும் அங்கே தான் சேர்ந்துட்டார்ல. அது கூட்டணி சேருவார். தமிழ்நாட்டில் திராவிட அரசு தான் அவன் மோசம் இருந்தவன். ஆனால் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் நல்லவன் நினைக்கிறீங்களா? எல்லாருமே காமராஜ் சொன்னபடி ஒரு சாக்கடையில் ஊறிய மட்டை சொல்லுவார், ஒரு குளத்தில் ஊறிய மட்டைன்னு சொன்னார் அவர் காமராஜ். நான் சொல்றது இவர்கள் எல்லாம் இன்றைய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சாக்கடையில் ஊறிய மட்டை. அதுதான் இன்னைக்கு இதுக்கு பொருள். அவர் அன்னைக்கு அவர் 70களில் சொன்னார். அன்னைக்கு இருந்த நிலைமையோட இன்னைக்கு இவ்வளோ மோசமாயிடுச்சு. அரசியல்வாதிகள் யார் வரான்? பொது நலனில் அக்கறை இருக்கிறவன் எவங்க இருக்கான்? நாட்டுப்பற்றோட எவன் இருக்கான்? பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை வருது, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே இருக்கிற அரசியல்வாதி பேசுகிறாங்க. ஆமாம், அப்படி இந்த நாட்டில் வாழ்கிறான், இந்த நாட்டில் சாப்பிட்றான், இந்த நாட்டில் வர்ற தண்ணியை குடித்து உயிர் வாழ்கிறான், நாட்டுக்கே துரோகம் பண்ணி பேசுகிற அரசியல்வாதி இருக்கானே இங்கே. அதனால இவன்கிட்ட போய் நீ நாட்டுக்கே துரோகம் பண்ணுறவன்ட்டு போயிட்டு நீங்கள் சாதாரண இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட எதிர்பார்த்தா நம்ம தான் முட்டாள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. சார், அதாவது தமிழக அரசு 9 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிருச்சு. குறிப்பாக அந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவ்வளவு கடன்களை வாங்கிவிட்டு இப்போ சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் பேராசிரியர்கள்லாம் ஊதியம் வழங்காமல் இருக்காங்க லாஸ்ட் மந்த்துக்குள்ளதை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டிருக்காரு. இப்போ வாங்கின கடன்லாம் எங்கே தான் போகுது, பணம்லாம் எங்கே தான் போகுதுன்னு அவரை கேள்வி எழுப்புறாரு. அதுதான் அனாவசியமான செலவு. அவசியமான செலவு இருக்குது. போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாம் பாவம், அவர்களுக்கு இதில் இருந்துட்டு பென்ஷனே அவங்களுக்கு சரியாக வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆசிரியர்கள்லாம் இதுவா கான்ட்ராக்ட் இதில் போட்டு 10,000 15,000 20,000 கொடுத்து அவன் பாவம் லெக்சரர் இருக்காருன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுவான். அவன் 15,000 20,000 வச்சுட்டு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? அதனால நீ அரசு இது கொடுக்குறதுனா, அவனுக்கு பதவி கொடுக்குறேன்னா அரசாங்கத்தில் நீ வேலை கொடுக்குறதுக்கும் தனியாரில் வேலை கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தனியாரில் இருக்கிறவன் அவன் லாபத்தை இதாக மையமாக வச்சு வேலைக்கு எடுக்கிறான். அவன் எவ்வளோ குறைஞ்ச சம்பளம் கொடுக்குறான்னா அந்த அளவுக்கு அவனுக்கு லாபம். ஆனால் தனியாரே வந்துக்கிட்டு 50,000 எடுத்தோடனே 50,000 40,000 இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ ஒரு அரசாங்கத்தில் எடுக்கிற, அவனை போய் கான்ட்ராக்டில் 15,000 20,000 எடுத்துகிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அந்த சம்பளத்தையும் ஒழுங்காக கொடுக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இது என்ன பண்ணுறது? இந்த வாங்குகிற சம்பளம் எங்கே போகுதுன்னு கேட்குறீங்க. 80 அடியில் அப்பாவுக்கு செலவைக்கிறாருல்ல, அது அரசாங்கத்திலேருந்து தான் எடுக்கிறாங்க. இந்த லட்சம் கோடி 39 கோடி வந்து அவங்க அப்பாவுக்கு சமாதி வச்சாரு ஆரம்ப கட்டத்துக்கு 39 கோடி. அதை அழகுபடுத்தினதுக்கு 100கணக்கான கோடி. இதுவும் அரசாங்கத்திலிருந்து தான் போகுது. கருணாநிதிக்கு நினைவு இதில் வைக்கிறாங்களே, இப்போ ஈசிஆரில் ஒரு இது வைக்கிறாங்க கருணாநிதிக்கு நினைவு கருத்தரங்கம். எத்தனை கோடி செலவு பண்ணுறான்னு பாருங்கள். அத்தனை கோடியும் அரசாங்கத்திலிருந்து தானே எடுக்கிறான். சிலைகள் வைக்கிறான், ஈவேராவுக்கு இது வைக்கிறாங்க. அவ்வளவையும் அரசு நம்மளெல்லாம் இழிச்சோம். இது யார் சார் கேள்வி கேட்பா? யாருக்கு? மக்கள். நீங்கள் 4,000 வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்கன்னா இப்படி ஆள் தான் வருவான், இப்படி ஆள் தான் வருவான். நீ 4,000 வாங்கிட்டு ஓட்டு போடணும், நல்லவனா பார்த்து ஓட்டு போடணும். நல்லவன் எங்கே இருக்கான் அரசியலில்? மக்களும் குழம்பிடுறாங்க. எவனை இருக்காலும் அயோக்கியனாக இருக்காங்க அப்படின்னு 4,000 கொடுக்குறவனுக்கே போட்டுருவோன்னு போட்டுடுறாங்க.
சரி 4000 கொடுக்காம இருக்கிறவங்கள அந்த அத்தை அரசியல் கட்சிங்க நல்லவன் இருக்கானா சொல்லுங்கள். கூட்டணின்னு சேர்றான், 50 கோடி கொடுத்தா வாங்கிக்கிறான். டாஸ்மாகில் அடிக்கிற கொள்ளையில் கூட்டணி கட்சிகளுக்கு பூரா கொடுக்குறான், வாங்கிக்கிறான். எதிர்கட்சியில் பதவியில் இல்லாமையே டிவி ஆரம்பிக்கிறான். ஒரு டிவி ஆரம்பித்தா மாதம் 2 கோடி ரூபா செலவு பண்ணணும். எதிர்கட்சி இவனுக்கெல்லாம் எங்கேருந்து பணம் வந்தது கேள்வி கேளுங்க, பதில் கேளுங்க. அப்போ ஒட்டுமொத்த அரசியல்வாதி இப்படி இருக்கும்போது மக்களுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பேர் கேள்விக்குறியாயிரும்ல. அதனால இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் வருங்காலத்திலையும் வருவாங்க. அப்போ மக்களுக்கு சாய்ஸே இருக்காது. இப்போ டிஎம்கேக்கு கெட்ட பேராச்சு 71 பயங்கர கொள்ளையடிச்சார் கருணாநிதி அவங்க ஆளுங்கள்லாம் வச்சு. அப்போ எம்ஜிஆரை கட்சி விட்டு விலகினார். எம்ஜிஆர் கட்சி விட்டு விலகி என்ன வந்து கேட்டார் ஜனங்கிட்ட, நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் கட்சி விட்டு விலக கணக்கு தானே கேட்டேன், கொள்ளையடிச்சாங்க கணக்கு கேட்டேன் அப்படின்ட்டு லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நான் கொடுக்குறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டான். ஏன்னா நல்ல யோகியம் ஒரு ஆள் வந்தாப்புல. அப்போ இந்த ஆள் யோகியராக இருக்காருப்பா, லஞ்சம் ஊழல் பண்ண மாட்டேங்கிறாருப்பா, இவருக்கு போடுவோன்னு போட்டான். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்தால் மக்கள்லாம் மாறி ஓட்டு போடுவான். வரவன் பூரா அவன் மாதிரியே இருக்கிறவனோட மோசமாக வந்த உடனே மக்கள் என்ன பண்ணுறான், எல்லாம் யோகியனா இருக்கான்ப்பா, சரி அந்த யோகியனுக்கு போட்டுக்கலாம், 4000 கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு. ஸோ அரசியல்வாதிகள் நல்லவர்கள் வரல. காமராஜ் இருந்தார், ஒரு கதை சட்டையை போட்டுக்கிட்டு இருந்தார். அவங்க அம்மா வயக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் சிஎம்மாக இருக்கும்போது மக்கள் பார்த்தான், அவன் இவர் விரும்புகிறது இதுதானே. ஒரு இப்போ 2 கோடி ரூபா வர அரசியல்வாதியை மக்கள் விரும்ப மாட்டான். அப்போ காமராஜ் மாதிரி அவங்க அம்மா வயக்காட்டில் வேலை செஞ்சாங்க, யோசித்தான். இந்த பாட்டு தான் கக்கன் இருந்தார், ஒரு வயசு கிட்ட ரப்பர் செருப்பு போட்டு இருப்பார் மந்திரி, அவரையும் தோக்கச்சுட்டான் நம்ம இல்லை. அப்போ இந்த திமுககாரங்க வந்து இதெல்லாம் பண்ணி. ஸோ மக்கள் யார் விரும்புகிறான், யோகியனை விரும்புகிறான். ஒரு யோகி அரசியல்வாதியை காமிக்க சொல்லுங்க, மக்களை மாற்றி ஓட்டு போடுவான். அவன் பார்த்தா எல்லாமே கூட்டணி கட்சின்னு அவன் பூரா அங்கே போயிருக்கிறான். எல்லாம் எதிர்கட்சின்னு இருக்கான். ஒவ்வொருத்தனும் காரை வச்சுன்னா 1 கோடி ரூபா காரை வச்சுருக்கான். யாரை நம்புறது? சிஸ்டமே இதாகி போச்சு. அதனால தான் நீங்கள் அரசியல்வாதிகிட்ட இப்போ கேட்குறீங்க, இதெல்லாம் மனசாட்சியெல்லாங்க நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மனசாட்சியம் எந்த அரசியல்வாதிட்டையும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகிட்ட மனசாட்சியை எதிர்பார்க்காதீர்கள் அப்படிங்கிறது தான். ஓகே சார், இப்போ அண்மையில் டைவர்சிட்டி அண்ட் யூனிட்டி அப்படின்னு கனிமொழி அவர்கள் பேசினது முதல்வர் ரொம்ப புகழ்ந்துருக்காரு. அது இப்போ கிராமங்களில் நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் படித்தேன். பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் நான் பார்த்தேன், அவர் வந்து அந்த இதுலேயே அந்த கிராமத்திலேயே முதலில் பட்டப்படிப்பு படித்தாராம், பிஏ படிச்சிருந்தார். பிஏ ஹிஸ்ட்ரியோ ஏதோ படிச்சிருந்தார். அவர்கிட்ட நான் கேட்டால் அவர் ஒரு 7-8 அட்டம்ப்ட் அடித்து பாஸ் பண்ணிட்டார். அந்த கிராமத்தில் தோளில் தூக்கிட்டு வந்தாங்க ஊர்வலமாக. கேட்டால் எங்கள் ஊர்லேயே அதிகம் படித்தவர் தான், அவர் 4-5 அட்டம்ப்ட் அடித்தாருங்கிறது இல்லை, பட்டப்படிப்பு முதல் பட்டப்படிப்பு வருதான். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் படிக்காதவன் வரும் தெரியாது. அது மாதிரி கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தில் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவனே இல்லை. 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசிட்டு அவனுக்கு மிகப்பெரிய சாதனை. கனிமொழி அங்கே போய் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டாங்களாம். ஸ்டாலின் கூப்பிட்டு நம்ம குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துட்டேன், நம்ம இயக்கத்துக்கே பெருமை சேர்த்துட்டேன்னு பொன்னாட போத்துறாரு. அப்படி என்னப்பா பேசிட்டாங்கன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி 3 இங்கிலீஷ் வார்த்தை பேசிட்டாங்க. ரொம்ப பேருக்கு தெரியாது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டினா என்ன, ஏதோ பேசிட்டாங்க பேருக்கு. அது ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதில் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு இந்தியாவை பற்றி எழுதினார். அதுக்கு அர்த்தம் என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை. இதை நேரு சொன்னதை சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் சொல்கிறாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. இந்தியாவா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிவா, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிவான்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வார்த்தையை தான் கனிமொழி சொன்னாங்க. என்னமோ மந்திரத்தை சொன்னபடி அவரை வந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுட்டாங்கன்னா நாங்கள்லாம் என்னப்பா இழிச்சா வாங்கிங்களா, இல்லை முட்டாள்களா, இல்லை அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு சரியாக பதில் சொன்னாங்களா? அங்கே என்ன கேட்டிருக்கான், இவங்க தமிழ் இந்தியை எதிர்க்கிறவங்கன்னு தெரியும், யார் திமுக குரூப்பு. அதனால் அங்கே என்ன கேட்குறான், மேடம் இந்தியாவின் தேசிய மொழி என்னன்னு கேட்குறான். ஏன்னா இவங்களுக்கு தேசிய மொழி பிடிக்காத, தீவிர கொடுத்துவான்ல, அதுக்காகத்தான் கேட்குறான். அப்போ இந்த தேசிய மொழின்னா அந்த அம்மா கரெக்டான இப்போ பரீட்சையில் போகிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, சரியான விடை கொடுத்தா தானே உங்களுக்கு மார்க்கு. இவங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு இந்தியாவின் தேசிய மொழி என்னன்னா என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? இந்தியாவின் தேசிய மொழி இந்து தான்,
ஆனால் நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவனே ஹிந்தி படிக்க விடாமல் அவனை குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கோம். ஹிந்தி ஒழியன்னு அந்த காலத்துலேருந்து போராட்டம் பண்ணி தீ வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அவனு உண்மையே பேசியிருக்கோம். இந்த அம்மா நாட்டின் தேசிய மொழி என்னன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதுதான் சரியான விடையா? நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கீங்க. உங்கள் நாட்டின் தேசிய மொழி என்னங்கிறதுக்கு பதில் யூனிட்டி இன் டைவர்சிட்டியா? ஜவஹர்லால் நேரு வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொன்னார். அதை சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்க சொன்னதே அந்த அம்மா தான் கேட்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கருணாநிதி இப்படி தான் பண்ணார். கேள்வியும் நானே பதிலும் நானே. அவரே இந்த உங்கள்கிட்டயோ இந்த மாதிரி கேள்வியாம்பார், பதில் அவர் ரெடியாக வச்சுருப்பார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, நடந்த விஷயம். சட்டசபையில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார், கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ கருணாநிதி ஒரு பதிலை ரெடி பண்ணிக்கிட்டார். ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மனசுக்குள்ளே நினச்சி பதில் இப்படி பேசணும், அது மேடையில் பேசுகிற மாதிரி பேசணும். ஆனால் அது யாராச்சும் ஒரு கேள்வியாக கேட்டால் அப்போ தான் அதை சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர்கிட்ட, உங்கள் கட்சிக்கார சட்டசபையில் நடந்தது, உங்கள் கட்சிக்காரவங்கலாம் நம்மளை பற்றி நம்ம 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறோம், குடுமி சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லது, என்ன சொல்லணும்னு கேட்டார். நானும் கருணாநிதியும் நண்பர்கள், எங்களுக்குள்ளே 1000 குடுமி சண்டை போடுவோம், அதை நீங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஒருத்தர் திட்டக்கூடாது, தலைவர்களை திட்டக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. எம்ஜிஆருக்கு ஒரு எதுக்கு சொல்கிறாருன்னே தெரியல. கேள்வியும் நானே பதிலும் நானே. இந்த கேள்வி எம்ஜிஆரை சொல்ல வச்சுட்டு இவர் ஒரு பதில் சொல்லணும்னு மைண்டுக்குள்ளே வச்சுருக்காரு. உடனே எம்ஜிஆர் இவரை பற்றி நல்லா தெரியும், இருந்தாலும் இதுலேயுமா சூட்சமாக இருக்கும்ன்ட்டு பேசிடுறாரு சட்டசபையில். நானும் கருணாநிதி நண்பர்கள், எங்களுக்குள்ளே குடும்பி சண்டை நடக்கும், அது நீங்கள் பார்க்கலாம். உடனே இவர் ஃபோன் எடுத்து, எங்களுக்குள்ளே எப்படி குடும்பி சண்டை நடக்கும், எம்ஜிஆருக்கும் தலையில் முடியல, எனக்கும் தலையில் முடியல அப்படின்னு உடனே எல்லாம் கைதட்டுறாங்க. அப்போ தான் எம்ஜிஆருக்கே புரியுது, பாவி நம்மளையே கேள்வி கேட்க வச்சு ஏற்கனவே பதிலை ரெடி பண்ண வச்சுருந்தாலும் பேசிட்டாரு. எவ்வளோ சூட்சம் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கே இப்படி தான். இதே மாதிரி இந்த கனிமொழி அங்கே ரஷ்யாவுக்கு போனாங்களே, அந்த இங்கே போய் ரிப்போர்ட்டை சொல்ல முடியும், இப்படி ஒரு கேள்வி 200 ரூபாவாக கொடுத்துருப்பாங்க, நான் இப்படி ஒரு பதில் சொல்கிறேன்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படி தான் இவங்க குடும்பமே அப்படி தான் வரும். அது அந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்வி தான் நினைக்கிறேன். அந்த பதில் சொன்னோன்னு அங்கே இருக்கிறவங்க கை தட்டுவான். அப்போ யோசிச்சிங்கன்னா அங்கே ஆளுங்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரஷ்யாவில் இந்த அம்மாவுக்கு கை தட்டுவானா? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டிக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம்மா ரஷ்யா ரிப்போர்ட்டெல்லாம். என்னம்மா நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று கேட்குறேன். கை தட்டுறான்னு என்ன அர்த்தம்னா, உங்கள் கூட நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கை தட்டுறதுக்குன்னு. அவங்க அப்பா எல்லா கூட்டத்துக்குமே அவர் போவார். இதில் கூட்டம் நடக்குதுப்பா கடலூர்னா, கடலூர் மாவட்ட செயலாளர் கூட்ட செயலாளர், ஐயோ நான் வரேன், அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்ட்டு வச்சுருக்காரு ஃபோன். அரேஞ்ச்மெண்ட் பண்ணுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? விசில் அடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரணும், அவர் பேசும்போதெல்லாம் கை தட்டுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வரணும், தலைவர் கலைஞர் வாழ்கன்னு கோஷம் போட ஆள் கூட்டிகிட்டு வரணும், அவர் காரில் வந்து இறங்கும்போது விடி போடணும், இது நாளும் ஒழுங்காக பண்ணணும் மாவட்ட செயலாளர். கொஞ்சமாச்சு விசில் சத்தம் குறைஞ்சது, கைதட்டு குறைஞ்சது, மாவட்ட செயலாளராக மாற்றிருக்காரு. ஸோ விசில் அடிக்கிறதுக்கும் கை தட்டுறதுக்கும் ரூபாயை கொடுத்து இப்போ ஸ்டாலின் கூட்டத்துக்கு தான் கொடுக்குறாரு. அவருக்கு விசில் அடிக்கிறது கை தட்டுறதுக்கு ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வரவங்க அவங்க. அதனால் இந்த கனிமொழியும் இதே மாதிரி ரஷ்யாவுக்கே ஆள் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கங்கிறது தான். அவங்க பேசுனது ஒன்றும் மிகப்பெரிய இந்த வார்த்தை இல்லை, ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொன்ன 3 வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த பில்டப்பு, பொன்னாடை, டிஎம்கே ஐடிவிங்களெல்லாம் வாழ்க்கை கனிமொழின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் புரிஞ்சுக்காங்கிறது தான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்திருக்கிறோம். நன்றி சார். ஓகே, நன்றி.